ஃப்ளைட்டு வானத்தில் பறந்து போயிட்டுருக்கும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஒரு லைட் ஒன்று பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்துட்டு S24 அல்ட்ராவில் வந்துட்டு எடுத்தது. ஜூமிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதோட விங்ஸ் கூட எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள். ஸோ நம்ம மேட்ருக்கு வரலாம். ஸோ லைட் ஏன் பிளிங்க் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குளோபல் ஏவியேஷன் லா படி இது கண்டிப்பாக எரிய விடணும். ஸோ அதுக்காக பண்ணுறாங்க. அடுத்தது இந்த லைட் வந்துட்டு வெறும் ரெட்டு மட்டும் இருக்காதுங்க, ஒயிட் அண்ட் க்ரீன் கூட இருக்கும். ஏன்னா இது மேக்ஸிமம் வந்துட்டு ரைட் விங்கில் க்ரீன் கலரும், லெஃப்ட் விங்கில் ரெட் கலரும், டெயிலில் வந்துட்டு ஒயிட் கலரும் வந்துட்டு இதை எரிய விட்டுருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த டேரெக்ஷனில் ஃப்ளைட் போகுது அப்படின்றது தெரியறதுக்காக. ரெட்டுனா மேக்ஸிமம் டேஞ்சர் ஜோன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவும் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன்ஜின் வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படின்றதுக்காக. இது எப்போவுமே ஆனில் இருக்குங்க. ஈவன் அட் நைட் 24/7 வந்துட்டு ஆனில் தான் இருக்கும். ஏன்னா ஏர்க்ராஃப்ட் வந்து விசிபிளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக, எல்லா ஆங்கிலேருந்து பார்த்தாலும் விசிபிளாக இருக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக. அப்புறம் இன்னொன்று ஆன்டி கொலிஷன் வார்னிங்காகவும் ரெட் லைட் வந்துட்டு எரிய விடுவாங்க. உங்களுக்கு இந்த விஷயம் இதுக்கு முன்னாடியே தெரியுமா, இல்லை தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.